வெல்கம் பேக். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், இப்போ நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஹேர் ரீஸ்டோரேஷன் பற்றி சொல்லுங்கள். ஹேர் ஆக்சுவலி இப்போ ஜென்ரலி இப்போ மென்னுக்கு தான் பால்டிங் ஆஃப் ஹேர், அவங்க ஹேர்லைன் ரெசீட் ஆகுது. ஈவன் அட் தி ஏஜ் ஆஃப் 25 இட் ஸ்டார்ட்ஸ் ஆஃப். ஓகே. ஸோ அதுக்கு வந்து இனிஷியலி நாங்கள் டேப்லெட்ஸ் கொடுப்போம் அந்த ஹேர்லைனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. பட் அதுக்கப்புறமும் தேர் ஆர் ஸோ மெனி நியூ டெக்னிக்ஸ். இப்போ க்ரோத் ஃபேக்டர்ஸ்ன்னு இருக்குது, சம்திங் தட் ஹெல்ப்ஸ் இன் க்ரோயிங். ஓகே. அது ஸ்கின்லேயா இருக்கட்டும், ஹேர்லேயா இருக்கட்டும். ஸோ வி வில் எக்ஸ்ட்ராக்ட் தட், அந்த க்ரோத் ஃபேக்டர்ஸை இன்ஜெக்ட் பண்ணுவோம். அதே க்ரோத் ஃபேக்டர்ஸ் இட்ஸ் ஆர்டிஃபிஷியலி அவைலபிள். அதே க்ரோத் ஃபேக்டர்ஸ் பேஷண்ட்டோட பிளட்லேருந்து எடுத்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பிளட் பேங்க்கில் திருப்பி அதை இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அதை இன்ஜெக்ட் பண்ண த ரெகுலர் செல்ஸ், அது வளர்கிற செல்ஸ் வந்து ஹேர் செல்ஸாக இருக்கும். அண்ட் கொஞ்சம் கொட்டுற முடியை வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். அண்ட் தின் ஸ்மால் ஹேராக இருக்கிறது நல்லா வளர்ந்து கொஞ்சம் we can increase the density of the hair. ஓகே. இப்போ அதே பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ பெண்களுக்கும் வருது இல்லையா, அவங்களுக்கும் இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் தானா? அவங்களுக்கும் பண்ணலாம். யூஸ்வலி பெண்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது டிஃப்ரென்ஸ் நிறைய தெரியாது. பிகாஸ் அவங்களுக்கு லாங் ஹேர் இருக்கும். அண்ட் பால்டிங்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்ட்டிஷன் எடுக்கும் போது தான் பால்டிங்கே தெரியும். இந்த ஸ்கேல்ப் நல்லா விசிபிளாக இருக்கும். ஜென்ஸுக்கு அப்படி இல்லை, ஷார்ட் ஹேர் இருக்கும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ லேடிஸ்க்கு இன்ஜெக்ஷன் போடும்போது இம்ப்ரூவ்மெண்ட் டெஃபினட்டாக இருக்கும். பட் அது நம்ம கொஞ்சம் தேடி பார்த்து அந்த பார்ட்டிஷன் எடுக்கும்போது தான் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் விசிபிளாக இருக்கும். ஜென்ஸுக்கு இட் ஆட்டோமேட்டிக்லி பி விசிபிள். வித்தின் 2-3 சிட்டிங்ஸே பண்ணோன்னா நல்ல திக்னஸ் வந்துடும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நிஷா அடுத்த காலர் லைனில் காத்துட்ருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம், என் பேர் கவிதா, சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன் மேடம். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ. ஹலோ. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். மை நேம் இஸ் கவிதா, காலிங் ஃப்ரம் சென்னை. மை ஏஜ் இஸ் 38. ஓகே. ஓகே மேடம், இப்போ என்னோட ப்ராப்ளம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேன் இருக்குது மேடம், ஃபேஸ், நெக் அண்ட் ஹேண்ட்ஸ் எல்லாமே. ஓகே. ஸோ எனக்கு இப்போ டேப்லெட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன், க்ரீம்ஸும் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ க்ரீம்ஸ் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னே இருந்த கலரை விட அது இன்னும் டார்க்கன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ என்ன ரீசனாக இருக்கும் மேடம்? அது சன்ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறாங்களா உங்களுக்கு? சன்ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க, அதுவும் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. டேப்லெட்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, அது என்ன டேப்லெட்ஸ்ன்னு தெரியுமா? சொல்லலாமா மேடம்? சொல்லுங்கள். அந்த கண்டென்ட்டை மட்டும் சொல்லுங்கள், பிராண்ட் நேம் வேண்டாம். கண்டென்ட்னா க்ளோப்ளஸ் டேப்லெட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. அது ஆக்சுவலி அது யூஸ் பண்ண ஒரு 3 months ஆகும் அந்த எஃபெக்ட் தெரியறதுக்கு. அது க்ரீம் தடவும் போது கொஞ்சம் பிளாக்னஸ் இன்னும் வருதுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த க்ரீமுக்கு அலர்ஜி இருக்குன்னு அர்த்தம். க்ரீமை மாற்ற வேண்டியது இருக்கும். கூடவே உங்களுக்கு வேறு ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ், இந்த க்ரீம் யூஸ் பண்ணும் போது வேறு ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ், ஃபவுண்டேஷன்ஸ் ஆர் க்ரீம்ஸ், டே க்ரீம், நைட் க்ரீம் ஏதாவது போடுறீங்க அப்போனா அந்த 2 க்ரீம்ஸ்க்கும் ரியாக்ஷன் வந்து யூ கேன் கெட் டேண்ட் மோர். ஸோ சன்ஸ்க்ரீன் அண்ட் நைட் க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அந்த நைட் க்ரீம் ஒத்துக்காட்டி யூ கேன் சேஞ்ச் த நைட் க்ரீம். ஆல்வேஸ் கோ டு அ டெர்மட்டாலஜிஸ்ட். அவங்க வேறு ஏதாவது மாற்றி கொடுப்பாங்க. அண்ட் நீங்கள் சாப்பிட்ற டேப்லெட்ஸ் யூ கேன் கண்டினியூ. ஒரு 3 months 6 months சாப்பிட்டிங்கன்னா தான் அந்த எஃபெக்ட் தெரியும். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேளுங்க. உங்க லைன் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குமா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஹலோ. உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க சார். கம்மி பண்ணிட்டீங்க சார், சொல்லுங்க. பேசுங்க. உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் கனகராஜுங்க. டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சரிங்க. சொல்லுங்கள் சார், என்ன ப்ராப்ளம்? சார், ஹேர் கொட்டுற பிரச்சனை இருக்குங்க. சொல்லுங்கள். ஏஜ் 27 ஆச்சுங்க. ஓகே. 10 years இருக்குங்க. 10 years இருக்காங்க. ஆமாங்க. ஓகே. மறிச்சு அது இன்னும் க்ளீன் ஆகலைங்க. ட்ரீட்மெண்ட் டிமார்க் ஹெர்பல் ஹேர் ஆயில் பற்றி விளம்பரத்தில் பார்த்து அது இது பண்ணிச்சுங்க. ஓகே. அது ஒர்க் அவுட் ஆகலைங்க. ஓகே. மறிச்சுங்க டேண்ட்ரஃப் இருக்குங்க. அவங்க கொடுக்குற ஷாம்புனா டேண்ட்ரஃப் போடும்போது கம்மியாகுதுங்க. மறிச்சு நார்மலாக எப்பவும் போல இருக்குங்க. ஓகே. ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது ரொம்ப காமனுங்க. ஜென்ஸுக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்கிற வரைக்கும் முடி கொட்ட தான் செய்யும். அந்த டேண்ட்ரஃப் எப்போ வரும்னா உங்களுக்கு நிறையா வேர்க்கும். அந்த சொன்ன மாதிரி பொல்யூஷனில் போகிறீங்க, டஸ்ட்டில் போகிறீங்க, தலை பிசு பிசு பாசுது, அதில் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வரும். அதுதான் டேண்ட்ரஃப், ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதை க்ளீனாக ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீனாக வச்சுக்கிறீங்க, ட்ரையாக வச்சுக்கிறீங்க, அந்த எண்ணெய் பிசு பிசு சேராமல் பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பெட்டர்.
இந்த நாங்கள் கொடுக்குற ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் அந்த ஆன்டி ஃபங்கல் டேப்லெட்ஸ்லாம் டெம்ப்ரரியாக தான் இருக்கும். பட் அதுக்கு மேலே நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். அது ஒரு 3 months நீங்கள் டேண்ட்ரஃப் வராமல் கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க, ஷாம்பூ அப்ளை பண்ணுறீங்க, ஆல்டர்னேட் டே தலை குளிக்கணும், ஹெல்மெட் போடும்போது கொஞ்சம் ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லை கேப் கிளாத் போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹெல்மெட்டை போடணும். அந்த மாதிரிலாம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா உங்களோட டேண்ட்ரஃப் கம்மியாகும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ண முடியும். பிகாஸ் முக்கால்வாசி பேஷண்ட்ஸுக்கு டேண்ட்ரஃப்னால ஹேர் ஃபால் வரும். அண்ட் அதுக்கு அடுத்த காரணம் தான் இந்த மாதிரி பால்டிங் அண்ட் யூனோ இந்த மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ்ன்னு சொல்லுவோம், அந்த சொட்டை விழுறது. ஸோ அது செகண்ட் காஸ் தான். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மேடம் என்னோட பேர் கலைச்செல்வி, சங்கரங்கோயிலேருந்து பேசுகிறேன் மேடம். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகேங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர். டாக்டர் எனக்கு இப்போ எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தேன்னா அது நெத்தியில் மட்டும் ஜாஸ்தி ஆயிலாக இருக்க மாதிரி இருக்கு மேம். சரி, உங்களுக்கு என்ன வயசாகுதுமா? எனக்கு 30 வயசு ஆகுது மேடம். ஓகே. ஜாஸ்தி நெத்தியில மட்டும் ஆயிலா இருக்க மாதிரி இருக்கு மேடம். வெளியில எங்கேயும் போயிட்டு வந்தா பிம்பிள்ஸ் இருக்கு மேடம். ஆனா பிம்பிள்ஸ் போயிடுது, ஆனா அதோட பிளாக் கலர் மவுத்ல இருக்கு மேடம். சரி, இதுக்கு என்ன மாதிரி க்ரீம் இது யூஸ் பண்ணா சரியாகும் மேடம்? வெளியில போயிட்டு வரும்போது நீங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றீங்களா? நார்மல் பேரலோலியா மேம் யூஸ் பண்றேன். ஓகே. வேற எந்த சன்ஸ்கிரீனும் யூஸ் பண்றது இல்ல? இல்ல மேடம், அது எதுவும் யூஸ் பண்றது. அது ரொம்ப முக்கியமா, சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். அப்பதான் அந்த கருப்பாகிறத கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு பிம்பிள் வந்துட்டு போற இடத்துலையும் அந்த மார்க்ஸ் இருக்குதுன்னா அது வந்து சன் டேமேஜ்னால கூட வரலாம். ஸோ சன்ஸ்க்ரீன் டெஃபினட்டாக யூஸ் பண்ணுங்கள். கூடவே டீபிக்மெண்டிங் க்ரீம்ஸ் நான் சொல்கிற மாதிரி அந்த க்ரீம்ஸ் இருக்குது. அது கேட்காட்டி நான் கெமிக்கல் பீல்ஸ் பண்ணுவேன். சில கெமிக்கல்ஸ் மெடிசினேட்டட் கெமிக்கல்ஸ் அது ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணும்போது அந்த டேண்ட் ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணுவோம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? என் பேர் வித்யாங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க வித்யா? நான் திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேங்க. உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கம்மா. முடி கொட்டுறது அதிகமாக இருக்குங்க ரொம்ப. ஓகே. என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? எனக்கு 23 வயசு ஆகுதுங்க. தண்ணி கல்யாணம் பண்ணி வேற ஊருக்கு வந்து தண்ணி மாற்றவும் ரொம்ப கொட்டுதுங்க. ஓகே, ஹேர் ஃபால் இருக்குது பேசிக்கலி தண்ணி வரனால. யூஸ்வலி நான் சொன்ன மாதிரி ப்ரைமரி காஸ் வந்து சில பேருக்கு டேண்ட்ரஃபாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி தண்ணினால சொல்கிறதுன்னாங்கன்னா டெஃபினட்டாக டேண்ட்ரஃப் தான் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்கேல்ப் நல்லா க்ளீனாக இருக்காது, அந்த ஆயிலினஸ் சரியாக வாஷ் ஆகாட்டி ஓகே இந்த மாதிரி வரும். ஸோ ஆன்டி டேண்ட்ரஃப் டேப்லெட்ஸும் இருக்குது, ஆன்டி ஃபங்கல் டேப்லெட்ஸ். அது ஒரு 3 days 5 days கொடுப்போம். அதுக்கப்புறம் அந்த ஷாம்பூஸ் ஒரு 3 months அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஸ்கேல்பை டேண்ட்ரஃப் ஃப்ரீயாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டா அது ஹேர் ஃபால் கம்மியாயிடும். அண்ட் லேடிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா கூடவே சம் நியூட்ரிஷனல் ப்ராப்ளம் இருக்கும், தைராய்டு ப்ராப்ளம், அனீமியா அந்த மாதிரி ஏதாவது. ஸோ அதுக்கும் சேர்த்து வில் கிவ் டேப்லெட்ஸ். ஓகே. பட் ஏற்கனவே ஒரு காலர் வந்துட்டு இந்த பிம்பிள்ஸ் ஏற்படுறத பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் மைக்கேல் டெர்மபிரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ டெர்மபிரேஷன் வந்து பேசிக்லி ஒரு மிஷின் வச்சு we will start removing the outer layer of the skin. ஸோ அதை ரிமூவ் பண்ணும்போது அந்த பிளாக்ட் போர்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் அதெல்லாம் அந்த மிஷின் வச்சே ரிமூவ் பண்ணி விட்டுடும். அது ரிமூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பிம்பிள்ஸ், பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் within half an hour போயிடும். அதுக்கப்புறம் we'll give a couple of creams and face wash. ஸோ அது நல்லா ஸ்மூதன் அவுட் ஆகும், பிம்பிள்ஸை நல்லா ஸ்மூதன் அவுட் ஆகிடும். ஸோ இது ஒரு once a month ஒரு 3 months பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி பிம்பிள்ஸ் கம்மியாயிடும். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? என்ன சக்திவேலுங்க, சேலத்துலேருந்து பேசுகிறேன். உங்கள் பிரச்சனை என்னன்னு கேட்கலாம் சக்திவேல் சார். ஓகே மேடம். சொல்லுங்கள் சார். மேடம் எனக்கு 38 ஏஜ் ஆகுதுங்க மேடம். ஓகே. எனக்கு வந்து கொஞ்சம் டயட்டில் இருந்தேன் மேடம், ஃபேட்டாக இருக்குன்னு டயட்டில் இருந்தேன் மேடம். சரி. ஃபேஸில் வந்து இப்போ சுருக்கம் மாதிரி வந்துருச்சுங்க மேடம். ஓகே, வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம். ஆமாம் மேடம். ஆமாம் மேடம். கூடவே கண்ணை சுற்றி சுருக்கம் இருக்கா? ஆமாங்க மேடம், கண்ணை சுற்றி சுருக்கம், கண்ணு கீழே அப்படியே சுருக்கமாக இருக்குங்க மேடம். ஓகே ஓகே. அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு க்ரீம்ஸ் ஒரு 2-3 months யூஸ் பண்ணிவிட்டு இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாங்க. நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபேட் கம்மியானதுனால தான் அந்த மாதிரி ஆகுது. ஸோ அந்த ஃபேட் ஃபில்லிங் மாதிரி நாங்கள் டெர்மல் ஃபில்லிங் பண்ணுவோம்.
அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க சுருக்கம் நல்லா ஸ்மூதன் அவுட் ஆகிடும். நத்திங் டு வரி. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கங்க, என் பேரு மீனா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க மீனா? நான் திருநெல்வேலியில இருந்து கால் பண்றேன் மேடம். டாக்டர் இருக்காங்க மீனா மேம், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ சொல்லுங்கம்மா. சொல்லுங்க மீனா. ஹலோ மேடம், என்னோட பொண்ணுக்கு வந்து 12 வயசு மேம். ஓகே. இப்பவே ஒரு 4-5 முடி நரமுடியா இருக்குது மேம், நரமுடி தெரியுது. ஓகே ஓகே. அதுக்கு என்ன சொல்யூஷன் மேம்? நான் டெய்லி கருவேப்பிலை அந்த மாதிரி எல்லாம் குடுக்குறோம். ஆனாலும் அந்த எண்ணெய் எல்லாம் மத்த எண்ணெய் எதுவுமே நாங்க யூஸ் பண்ணல. ஆர்டினரி இந்த தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே. ஆக்சுவலி தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை அதெல்லாம் போடுறது வந்து எக்ஸ்டர்னல், வெளியில் முடி வேர்ல இருந்து அதுக்கு எந்த எஃபெக்டும் இருக்காது. பட் வெள்ளை முடி வளர்றதுல வந்து இட் க்ரோஸ் ஃப்ரம் த ஹேர் ரூட், வேர்லேருந்து வளருது. ஸோ அதுக்கு டேப்லெட்ஸ் கொடுப்போம். சில ஹேருக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான விட்டமின்ஸ் இருக்குது, பயோட்டின், பேண்டோதெனிக் ஆசிட், அதெல்லாம் கொடுக்க கொடுக்க உங்கள் ஹேரும் ஸ்ட்ராங் ஆகும், அந்த வெள்ளை முடி வளர்றதும் கம்மியாயிடும். கூடவே இப்போ புதுசாக லோஷன்ஸ் இருக்குது, அது அந்த ஸ்கேல்பில் அந்த தலையில் மட்டும் மைல்டாக ஒரு 2-3 ட்ராப்ஸ் போட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒயிட் ஹேர் வர்றது கம்மியாயிடும். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேம், இருந்து பேசுறேன். உங்க பேருமா? பிரேமா மேம். உங்க பிரச்சனை என்னன்னு கேட்கலாமா? எனக்கு வந்து ஸ்கின்லாம் சுருங்கி இருக்கு. எனக்கு ஏஜ் வந்து 21 தான் ஆகுது. ஓகேம்மா, ஓகே. எந்த இடத்துல மெயினாக சுருங்குது? கண்ணு சுத்தியா, நெத்தியா, வாயை கண்ணை சுத்தியும் நெத்தியும் இருக்கு மேம். அப்புறமேல கை கால் எல்லா இடமே எனக்கு சுருங்கி இருக்கு மேம். ஓகே ஓகே. கை காலில் சுருங்குறது மோஸ்ட்லி வந்து ட்ரை ஸ்கின்னால. நான் ப்ரீவியஸ் காலர் கிட்ட சொல்லியிருந்தேன், ட்ரை ஸ்கின் இருந்தால் சீக்கிரமாக ஸ்கின் சுருங்கும்ன்ட்டு. என்ன க்ரீம் மேம் யூஸ் பண்ணலாம்? எந்த மாய்ஸ்சரைசர், நல்ல மாய்ஸ்சரைசர், அதுவும் இன்டென்ஸ் மாய்ஸ்சரைசர்ஸ்ன்னு இருக்கும், அது யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. ஓகே. ஃபேஸில் இருக்கிற சுருக்கங்களுக்கு வந்து கண்ணை சுற்றி நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, க்ரீம்ஸ் இருக்குது. ஃபோர்ஹெட், அந்த நெத்தி, அந்த வாயை சுற்றின்லாம் பார்த்தீங்கன்னா போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். அந்த இன்ஜெக்ஷனில் அந்த ஸ்கின் ரிங்கிள் ஆகிறது கொஞ்சம் ஸ்மூதன் அவுட் ஆகும், ஈவன் ஆகும். ஸோ தட்ஸ் அ சிம்பிள் ட்ரீட்மெண்ட்மா. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? பிரகாஷ் மேம். எனக்கு ஏஜ் 24 ஆகுது. ஓகே. டேண்ட்ரஃப் பயங்கரமா சீவுனால டேண்ட்ரஃப்ல கொட்டுது, ஒரு மாதிரி ஒரு ஷேட் ஃபுல்லா டேண்ட்ரஃபா இருக்கு. ஓகே. வெள்ளையா அது வர்றது பக்கா வருதா இல்லை பவுடர் மாதிரி வருதா? அதான் மேம், பவுடர் மாதிரி நம்மளே கொட்டுது மேம். ஓகே. வாரத்துக்கு எத்தனை தடவை ஹேர் வாஷ் பண்ணுறீங்க? சண்டே பண்ணுவோம் மேம். அது பத்தாதுங்க. ஏன்னா இந்த காலத்தில் ஸ்வெட்டும் பொல்யூஷன் இருக்கிறதுனால வாரத்துக்கு அட்லீஸ்ட் 3 times ஹேர் வாஷ் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே ஓகே மேம், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? ஹலோ, நாங்கள் நீலாங்கரையிலேருந்து பேசுகிறோம் மேடம். ஓகே. உங்க பேர் என்ன? முகத்தில் கண்ணுக்கு கீழே மங்கு மாதிரி 2 பக்கமும் இருக்கு மேடம். ஓகே. அது டாக்டர்கிட்ட கேட்கணும். கேளுங்க, அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. சொல்லுங்கம்மா, அந்த மங்கு எத்தனை நாளா இருக்கு? எனக்கு வந்து ஒரு 3 மாசம் 4-5 மாசமா இருக்கு மேடம். அது ஓகே. அதுக்கு ஏதாவது அப்ளை பண்ணிருக்கீங்களா? யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். முல்தானி மட்டி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஓகே. அதெல்லாம் எதுவும் சரியா இதாகல. அதுக்கு ஏதாவது ஆயில்மெண்ட் அது மாதிரி ஏதாவது போட்டா சரியாயிடுமா? டெஃபினட்டாமா. ஆயின்மெண்ட் போட்டு ஒரு 3 months நல்லா ஸ்கின்னை வந்து அந்த டேன், அந்த கலர் கொஞ்சம் கம்மியாக்கிட்டு அதுக்கு பிறகு கெமிக்கல் பீல்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் இப்போ சொல்லிட்டு இருந்த மாதிரி அந்த கெமிக்கல் அந்த இடத்துல, அந்த மங்கு இருக்கிற இடத்துல மட்டும் போட்டு அந்த ஸ்கின்னை பீல் ஆஃப் பண்ணும்போது அந்த டேன், அந்த மங்கோட அந்த பிக்மெண்டேஷன் பீல் ஆஃப் ஆகிடும். அதுவும் இல்லை, எனக்கு இன்னும் ஜாஸ்தியாக ட்ரீட்மெண்ட் வேணும், சீக்கிரமாக போகணும் அப்படின்னா லேசர்ஸ் இருக்குது. லேசர் வந்து ஒரு 2-3 sittings லேசர் மட்டும் அந்த இடத்துல பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக்மெண்ட் உருவாக்குற அந்த செல்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும், உங்கள் நார்மல் ஸ்கின் கலர் வந்துடும். ஓகே மேம், ஐ திங்க் யூ டெஸ்பரேட்லி நீட் அ பிரேக். ஸோ பிரேக் எடுத்துக்கலாம். இது ஹசன்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி ஒழுங்கும் ஹலோ டாக்டரில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திக்கலாம்.